ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தன்னுடைய வீட்டில் வெளியில் அமர்ந்து கொண்டு போவோர் வருவோரை மனவேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் வீட்டு எதிரில் ஒரு குப்பை தொட்டி இருப்பதை கவனித்தாராம். அதை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். முதலில் ஒருவர் வந்து குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பழைய பேப்பர்களை எடுத்து சாக்கில் நிரப்பிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் இன்னொருவர் வந்து அதே குப்பத்தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை எடுத்து கொண்டிருந்தார். மறுபடியும் ஒருவர் வந்து தனக்கு தேவையான தட்டு, பிளாஸ்டிக் ஆகியவற்றை சாக்கில் போட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு ஒரு நாய் வந்து இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு போனது. கடைசியாக வந்த பசு குப்பையில் இருந்த பச்சை இலைகளை சாப்பிட்டு விட்டு போனது. இதை பார்த்த அந்த தொழிலதிபர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாராம், ஒரு சின்ன குப்பத்தொட்டியால் இத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்றால் இங்கே பறந்து விரிந்து கிடக்கும் இந்த உலகத்தில் நம் எல்லோரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு தோல்வியடைந்த தன்னுடைய பழைய தொழிலையே ஆரம்பிக்க கிளம்பிவிட்டாராம். இந்த கதையில் வருவது போலதான் தோல்வியடைந்ததை நினைத்து வருந்தாமல் நம்மை சுற்றி பாருங்கள். இவ்வளவு பெரிய உலகத்தில் நமக்கென்று ஒரு வழி இல்லாமல் போய்விடுமா என்ன? எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோல்வியை கண்டு துவண்டு போகும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு பாருங்கள். தோல்வி அடைந்தாலும் எழுந்து வரக்கூடிய மனதைரியம் இருந்தால் போதும், வெற்றி நிச்சயம். முயற்சி செய்து பாருங்கள். Download ShareChat.